நெருப்பு தமிழன். அண்ணன் சீமான் விஜயை தரக்குறைவாக அப்படி பேசிக்கிட்டே தெரிகிறது நல்லதுக்கு இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் சரிஞ்சுக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள். எவனும் ஓட்டு போட மாட்டான் போல் இந்த ஆள் பண்ணுறதை பார்த்துட்டு. ஏன்னா நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் ஒரே பிரச்சனை என்னென்னா விஜய் மட்டும்தான். இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய 4-5 சொம்பு துக்கிகள் தர்றானுங்க. இந்த நாய்ங்களுக்கும் இது என்ன வேலைன்னா இதே வேலை தான். இதே வேலை விஜயை பேசுவது மட்டும்தான். விஜய் ஆட்சி அதிகாரத்திலிருந்து 50-100 எம்எல்ஏ வச்சு கூவத்தூர் கூட்டு போய் கூத்தடிச்சு ஒட்டுமொத்தமாக நாட்டை வித்துட்டு வந்துட்ட மாதிரியும் விஜய் பின்னாடியே தர்றானுங்க. என்ன உங்களுக்குன்னா நீங்களாம் எதுக்கியா கட்சி வச்சு நடத்துறீங்க? கேவலமாக அருவருப்பாக இருக்கியா? நானும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஆதரவாளன் உணர்வாளன் நானும் கட்சியில் இருந்து சொல்கிறது எனக்கு அருவருப்பாக இருக்கியா? அந்த ஆள் ஒரு திரைத்துறையிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. அவர் நல்லது செய்கிறாரு, செய்யாமல் போகிறாரு, இல்லை நாசமாகவே போகிறாரு. உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலை என்ன? நீ அதை பார்க்க வேண்டியது தானே. நீ 8.2% ஓட்டு எடுத்தியா? அடுத்த வர தேர்தலில் எத்தனை ஓட்டு எடுக்க போகிற? என்ன எடுக்க போகிற? 1008 பிரச்சனை இருக்குது. நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் விட்டுவிட்டு இப்போ விஜயை போய் நக்கிட்டு கிடக்குறீங்களே, உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை? அருவருப்பாக இல்லை? இதுதான் உங்களுக்கான அரசியலா? இதுதான் அரசியலாயா? நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகளை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தமிழகத்தில் விஜயை நக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையா? விஜய் தூங்குனானா? விஜய் சாப்பிட்டானா? அவன் ஏன் அரசியலுக்கு வர்றான்? அவனை யார் வர சொன்னது? என்ன ஒன்றை கேட்டால் வந்தாங்க? என்ன ஒன்றை கேட்டு தான் மற்றவங்க சாப்பிட்றாங்களா? என்னையா இவ்வளவு தரக்குறைவாக கேவலமான அரசியல் பண்ணுறீங்க? அண்ணெல்லாம் உண்மையில் அவரை நினச்சாவே அசிங்கமாக இருக்குது. இவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு இது இருக்க நினைக்கும்போது அவங்க கட்சியை ஒழுங்காக நடத்துகிறனா அவன் காலியாக போகிறான். கமல்ஹாசன் மாதிரி, கேப்டன் விஜயகாந்த் மாதிரி அவன் அழிஞ்சு போகிறான். உனக்கு என்ன பிரச்சனை? அவன் என்னமோ போயிட்டு தொலைகிறான். அவன் பெரியாரை முன்னாடி எடுக்கிறான், எங்கள் பெரிய பொண்ணை முன்னாடி எடுக்கிறான், இல்லை என் சித்தப்பனை முன்னாடி எவனோ எடுத்துகிட்டு தொலைகிறான். உனக்கு என்ன வந்துச்சு? அரசியலாகும் போது வருகின்ற தேர்தலில் நீ யாருன்னு காட்டு. அதை விட்டு 15 வருஷம் கட்சியை வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு அவனை போய் நக்கிக்கிட்டு காலில் விழுந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு அசிங்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் கட்சி நடத்துறதுக்கு.